ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நம்மளோட கிச்சன் அண்ட் வீட்டை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கணும், ஹைஜீனிக்காக வச்சுருக்கணும்னு நினைப்போங்க. பட் சில நேரம் அது முடியாமல் போயிடும். நம்ம சில விஷயத்தை ஃபாலோ பண்ணோன்னா நம்ம கண்டிப்பாக டெய்லி நம்மளோட கிச்சனை ஹைஜீனிக்காக வச்சுருக்க முடியுங்க. முடியாததுன்ட்டு எதுவுமே கிடையாது. அதுக்கு வந்து நம்ம சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும். நான் என்னோட டெய்லி கிச்சன் க்ளீனிங் ருட்டீனில் ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெருசாலாம் நம்ம எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க. நம்ம குக் பண்ணுற டைமில் செய்யக்கூடிய சில விஷயங்கள் என்ன, அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க. ஸோ நான் என்னோடய கிச்சன் ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ பாருங்கள், க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். என்னோடய கவுண்டர் டாப் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு பாருங்கள். ஸோ நான் ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சேனல் நேமுக்கு கீழே இருக்கிற லிங்க்கில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். லாங் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விடுங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.